ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம், பலவென்றுரைக்கின் பலவேயாம், அன்றே எண்ணின் அன்றேயாம், ஆமே எண்ணின் ஆமேயாம், இன்றே எண்ணின் இன்றேயாம், உளதென்றுரைக்கின் உளதேயாம், நன்றே நம்பி கொடி வாழ்க்கை நமக்கிங்கென்னோ பிழைப்பம்மா. உழவர் ஓதை மதகோதை உடைநீர் ஓதை தன்பதம்குள், விழவர் ஓதை சிறந்தார்ப்ப நடந்தாய் வாழி காவேரி, விழவர் ஓதை சிறந்தார்ப்ப நடந்த எல்லாம் வாய்காவா, மழவர் ஓதை வளவன் தன் வளனே வாழி காவேரி என்று எல்லா உயிர்களையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இறைவனையும், நான் பிறந்து வளர்ந்த திருச்சி மாநகரிலே வாழ்வித்துக் கொண்டிருக்கும் காவிரி நதியையும் வணங்கி போற்றி, இன்று மாறன் எய்த மலர்கனைகள் என்ற தலைப்பிலே உங்கள் முன் உரையாற்ற வந்திருக்கின்றேன். வந்திருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் தனித்தனியே வணக்கங்களை சொல்ல முடியவில்லை. எனவே ஒரு சேர அனைவருக்கு பொற்பாதங்களையும் வணங்கி, இதே தமிழ் சங்கத்திலே கடந்த ஆண்டு மே மாதம் ராசவேலர் செண்பக தமிழரங்கின் சார்பாக நற்றமிழ் நம்பி என்ற விருது பெற்றிருந்த அந்த நேரத்திலே நேரத்தின் நெருக்கடி காரணமாக ஒரு முக்கியமான நபரை அறிமுகப்படுத்தி வைக்க முடியாமல் போய்விட்டது. இன்று நான் பள்ளியிலே எனக்கு தமிழினை சொல்லிக் கொடுத்த தமிழ் ஆசிரியர் வந்திருக்கின்றார். அன்றும் வந்திருந்தார். என்னால் அவரை அந்த அறிமுகப்படுத்தி வைக்க நேரமில்லை. இன்று நான் பேசுவதை கேட்பதற்காக வந்திருப்பது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சியை தருகின்றது. மாறன் எய்த மலர்கனைகள் என்ற தலைப்பு தமிழிலே ஆழங்காற்பட்டவர்களுக்கு நிச்சயமாக அதன் பொருள் தெரிந்திருக்கும். ஒருவேளை தெரியாதவர்கள் இருந்தால் அவர்களுக்காக ஒரு சிறிய முன்னுரை. தமிழிலே மாறன் என்ற சொல்லுக்கு இரண்டு பொருட்கள் உண்டு. ஒன்று வல்லின வந்தால் அதற்கு பாண்டியன், நெடுமாறன் என்று அது ஒரு பெயராக போய்விடும். இங்கு நான் எடுத்திருக்கின்ற மாறன் இடையின வருவதனால் இந்த மாறன் என்ற தமிழ் சொல்லுக்கு மன்மதன் என்று தமிழிலே பொருள். திரைப்படங்களிலே எல்லாம் பார்த்திருப்பீர்கள். சமீபத்திலே கூட இந்த சிவகார்த்திகேயன் நடித்த ஒரு திரைப்படத்திலே ஒரு காதல் காட்சி வரும்போது அந்த அறிமுகத்திலே ஒரு சின்ன பொம்மை அந்த அந்த கதாநாயகியின் மேலே அந்த ஒரு அம்பு விடுவதாக ஒரு காட்சியை அமைத்திருப்பார்கள். திரைப்படத்தின் பெயர் நினைவில்லை. ரோமானியத்திலே காதலுக்கென்று இருக்கின்ற கடவுளின் பெயர் கியூபிட் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். காதல் தோன்றுவதற்கும் காமம் தோன்றுவதற்கும் காரணமாக இருக்கின்ற கடவுளாக அறியப்படுபவர் ரோமானியத்திலே கியூபிட் என்று ஆங்கிலத்திலே. நாம் இன்று இங்கு நம்முடைய புராண இதிகாசத்தின்படி மன்மதன் என்று அவர் அழைக்கப்படுகின்றார். இந்த மன்மதனுக்கு இலக்கியத்திலே பல பெயர்கள் உண்டு. அனங்கன் என்று ஒரு பெயர் உண்டு, மாறன் என்று ஒரு பெயர், கருவேள் என்று ஒரு பெயர். மன்மதன் என்பது எல்லோரும் அறிந்த ஒரு பொதுவான பெயராக இருக்கின்றது. இந்த மன்மதனுடைய அறிமுகத்தை நாம் பார்த்தோமேயானால் நம்முடைய புராணங்களின்படி காதலுக்கும் காமத்திற்கும் உரிய கடவுளாக இருக்கின்றார். ஒரு ஆண் பெண்ணின் மீதோ பெண் ஆணின் மீதோ காதல் கொள்ளும் போது அவர்கள் மீது இந்த மன்மதன் அம்பு எய்வதாக ஒரு செய்தி சொல்ல நம்பப்படுகின்றது. இந்த மன்மதனின் கையிலே இருப்பது கரும்பு வில். இந்த கரும்பு வில்லை தேனீக்களை நானாக கொண்டு மலர்களை அம்பாக கொண்டு இந்த கதாநாயகன் மேலும் காதல் கொள்பவர்கள் யாரோ ஆணோ பெண்ணோ அவர் மீது இந்த மன்மதன் அம்பு எய்வதாக நாம் நம்புகின்றோம். இந்த செய்தியை அடிப்படையாக கொண்டு பல இலக்கியங்களிலே பல காப்பியங்களிலே காதல் காட்சிகளை காட்டும் கவிஞர்கள் இந்த மன்மதன் அம்பு எய்யும் செய்தியை சொல்கின்றார்கள். ஒரு நாயகனுக்கு நாயகியின் மீதோ நாயகிக்கு நாயகன் மீதோ காதல் ஏற்படும் போதும் சரி, அவர்கள் பிரிந்திருக்கும் போதும் சரி, அது ஒரு பிரிவு ஆற்றாமை வரும்பொழுது கூட இந்த பிரிவு ஆற்றாமை வருவதற்கு காரணம் மன்மதன் எய்கின்ற அம்பினால்தான் இவர்களுக்கு அந்த ஆற்றாமை துயரம் வருகிறது என்று நம்பப்படுகின்றது.
எனவே இந்த மன்மதன் என்பவன், மாறன் என்று அழைக்கப்படுகின்ற மன்மதன், கரும்பினை வில்லாக கொண்டு தேனீக்களை நானாக கொண்டு மலர்களை அம்பாக எய்துவதால் நான் இன்று எடுத்திருக்கின்ற தலைப்பு மாறன் எய்த மலர்கனைகள் என்று தலைப்பு எடுத்திருக்கின்றேன். இது பல இலக்கியங்களிலே பல இடங்களிலே சொல்லப்பட்டிருந்தாலும் கூட கம்பராமாயணத்திலே குறிப்பாக எந்தெந்த இடங்களிலே இந்த மன்மத நம்பு என்று பல நூற்றுக்கணக்கான இடங்களிலே இதற்கான குறிப்பு வந்தாலும் இந்த தலைப்பிலே நாம் பேசுவதற்கு நிச்சயமாக ஒரு மணி நேரம் போதாது. நான் ரசித்த, நான் தேர்ந்தெடுத்த சில இடங்களை கம்பராமாயணத்தில் காதல் காட்சிகள் எங்கெங்கே வருகின்றது, எங்கெங்கே ஒரு பிரிவு ஆற்றாமையின் காரணமாக மன்மதனின் அம்பு எய்யப்படுகின்றது, எங்கே காதல் உண்டாகும் போது அன்பு எய்யப்படுகின்றது, அதை எப்படி கம்பர் அழகாக தன்னுடைய கவிதைகளினாலே அவர் சொல்கின்றார் என்பதை நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். முக்கியமாக இந்த மன்மதன் அம்பு எய்கின்ற இடங்கள் சீதையும் ராமனும் சந்தித்துக் கொண்ட பொழுது, அதற்கு பிறகு ராமனை சூர்பனகை சந்தித்த பொழுது, சூர்பனகையும் ராமன் மீது காதல் கொள்கின்றாள். எனவே சூர்பனகை எப்படி மன்மதன் அம்பால் தாக்கப்பட்டாள், இவள் சென்று தன்னுடைய அண்ணன் ராவணனோடு சீதையை பற்றி சொன்ன பொழுது அப்போது ராவணன் எப்படி மன்மதன் அம்பால் தாக்கப்பட்டான் என்று நாம் சில தேர்ந்தெடுத்த இடங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக சீதைக்கும் ராமனுக்கும் திருமணம் நடந்தேறும் காட்சி. என்னடா சீதையும் ராமனும்னாலே அண்ணனும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள்னு சொல்லுவேன்னு நினைப்பீங்க. அதனால நான் அந்த பாட்டுக்கு நான் போகல. அது ரொம்பவும் அனைவருமே கம்பராமாயணம் படிக்காதவர்களுக்கு கூட ரொம்ப அறிமுகமான ஒரு வார்த்தை இது. நீ காலேஜ் பக்கம் போனீங்கன்னா கூட 2 பசங்க பார்த்தாங்கன்னா என்னடா அண்ணனும் நோக்கினாள் அவளும் நோக்கினாளான்னு கேட்கிற அளவுக்கு ரொம்ப ஒரு பழக்கப்பட்ட ஒரு சொல்லாடல். அதை கூட நான் விரிவாக நான் செல்ல விரும்பவில்லை. இங்க சீதை எப்படி மன்மதன் அம்பால் தாக்கப்பட்டாள் என்று கம்பர் பல பாடல்களிலே எடுத்து ஆளுகின்றார். முதலிலே சீதையை அறிமுகம் செய்து வைக்கும் பொழுது கதாநாயகியின் அறிமுகம், இதை நீங்கள் நான் இன்று சொல்ல போவதை இந்த 3/4 மணி நேரம் 50 நிமிடத்திலே நீங்கள் ஒரு திரைப்படம் பார்ப்பதாக நீங்க கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஒரு திரைப்படம், நாயகன் நாயகி, ஒரு காதல் காட்சி எப்படி இருக்க போகிறது என்பதை நீங்கள் கற்பனை செய்து கொள்ளலாம். என்னால் முடிந்தவரை அந்த கற்பனைக்கு நான் உங்களை கொண்டு செல்கின்றேன். ராமனும் விஸ்வாமித்ரரும் லக்ஷ்மணனும் சென்று கொண்டிருக்கிறார்கள். கன்னி மாடத்திலே சீதை நிற்கின்றாள். இந்த சீதை அப்போதான் அண்ணனும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் என்ற பாடல் வருகின்றது. அதற்கு முன்பாக நாயகியை அறிமுகம் செய்து வைக்கின்றார் கம்பர். அப்படி அறிமுகம் செய்து வைக்கும் பொழுது எங்க திரைப்படத்துல வர்ற மாதிரி இந்த பில்டப் எல்லாம் கொடுக்கணும் இல்லையா, இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க அப்படின்ட்டு. இவருக்கு வந்து சீதையை இப்ப வர்ணிக்கணும். இப்ப எப்படி வர்ணிக்கிறதுன்னு கம்பர் யோசிக்கின்றார். அதுதான் சில சொல்லாடல்கள் தயவு கூர்ந்து கைபேசி அமைதி பயன்பாட்டில் வைத்தால் சௌகரியமாக இருக்கும். கையில குறிப்பு எதுவும் இல்லை, நினைவாற்றலை கொண்டுதான் நான் சமாளிக்க வேண்டும். எனவே இடையூறு ஏற்படுத்தாமல் இருக்குமா தயவு செய்து உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். சீதையை அறிமுகம் செய்து வைக்கும் பொழுது கம்பர் யோசிக்கின்றார், இப்ப இந்த காலத்தில் இருக்கின்ற சில சொல்லாடல்கள் எத்தனை ஆயிரம் காலத்தின் கம்பன் வாழ்ந்த காலத்தில் இதே சொல்லாடல் பயன்பாட்டில் இருப்பது நமக்கு மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுகின்றது. ஒரு அழகான ஒரு பெண்ணை, ஒரு லட்சணமான ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது நாம் சொல்லக்கூடிய சொல்லாடல் என்ன? ஒரு வீட்டிற்கு ஒரு மருமகள் வருகின்றாள் என்றாலோ, இவள் பார்க்க லட்சணமாக இருக்கின்றாள், பெண் நல்ல கலையாக இருக்கின்றாள் என்று சொல்வதற்கு இந்த காலத்தை நாம் பயன்படுத்துகின்ற சொல்லாட்சி என்ன? நிச்சயமாக இந்த பக்கம் காலேஜ் பக்கம் போனீங்கன்னா ஃபிகரு அது இதுன்னா சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. மகாலட்சுமி மாதிரி இருக்கிறான்னு நம்ம வார்த்தையை சொல்றோம் இல்லையா? ஒரு லட்சணமான ஒரு பெண்ணை பார்த்தால் பொண்ணு நல்ல மகாலட்சுமி மாதிரி இருக்கிறாங்க. இதே சொல்லாடல் அத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாக கம்பன் வாழ்ந்த காலத்திலே இதே சொல்லாட்சி இருப்பதை நாம் பாடலில் நாம் அறிய முடிகின்றது. இவன் என்ன சொல்கின்றான் கம்பன்? உரிமை காரணமாக உரிமையை பேசுவதை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். கம்பன் சொல்கிறார், உலகம் தோன்றிய நாள் முதல் இன்றைய காலம் வரை ஒரு அழகான ஒரு லட்சணமான பெண்ணை என்று சொல்லாமல் எந்த பெண்ணை பார்த்தாலுமே
மக்கள் சொல்கின்ற அந்த வார்த்தை மகாலட்சுமி போல் இருக்கின்றாள் என்பது. ஆனால் அந்த மகாலட்சுமியே அங்கு வந்து நிற்கும் பொழுது நான் இவளை யாரோடு ஒப்பிடுவேன் என்று கம்பர் ஆற்றாமையை வெளிப்படுத்தி. இதுதான் கதாநாயகி அறிமுக காட்சி. ஒரு அழகான பெண் இருந்தால் அவன் மகாலட்சுமி போல் இருப்பாள் என்று நான் சொல்லிவிடுவேன். வந்திருப்பவளே மகாலட்சுமியாக இருக்கும் பொழுது நான் எப்படி சொல்வேன் என்று கம்பர் சொல்வதாக அழகான பாடலை அமைக்கின்றார். அது மகாலட்சுமி என்கின்ற வார்த்தையே பயன்படுத்தவில்லை. செப்பும் காலை செங்கமலத்தோன் முதல் யாரும் எப்பெண்பாலும் கொண்டு உவமிப்போர் உவமிக்கும் அப்பெண் தானே ஆயின போது இங்கு அயல் வேறு ஓர் ஒப்பு எங்கே கொண்டு எவ்வகை நாடி உரை செய்வேன் என்று கம்பர் சொல்கின்றார். செங்கமலத்தோன் முதல் யார்? உலகம் தொடங்கிய பிரம்மாவின் நாள் முதல் இன்று வரை எந்த பெண்பாலும் கொண்டு உவமிப்போர் உவமிக்கும் அப்பெண்தானே ஆயின போது இங்கு அயல் வேறு ஓர் ஒப்பு எங்கே கொண்டு எவ்வகை நாடி உரை செய்வோம் என்று கம்பர் சொல்கின்றார். இப்படி சந்திப்பு நடந்து விட்டது. அண்ணலும் நோக்கி ஆயிற்று, அவளும் நோக்கி ஆயிற்று. ஒரு 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 10-15 வினாடிகள் கூட பார்த்திருக்க மாட்டார்கள். இந்த காலத்துல மாதிரி பார்த்த உடனே இங்கே இருந்து குட்டி சவுத்துல உட்காந்து ஒரு பொண்ணு இப்படி கிராஸ் பண்ணி போனா அவளை கமெண்ட் அடிக்க ஹாய் அப்படிங்கிறது என்ன, எப்ப நாளைக்கு எப்ப பாக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் ராமன் கேட்டான். இல்லை, 15-20 வினாடிகள் தான் பார்த்தார்கள். அதற்குள்ளே இதயம் மாறி புக்கு எய்தினார் என்று கம்பர் சொல்வார். அந்த 15-20 வினாடிகளிலே இந்த இதயம் அங்க போயிடுச்சா, அந்த இதயம் இங்க வந்து விட்டதாக கம்பர் சொல்வார். இல்ல முன்னாடி குரு வேற இருக்கிறா, பின்னாடி தம்பி வேற இருக்கிறாங்க. நாகரீகம் கருதி ராமன் ஒன்றுமே செய்யவில்லை, அப்படியே கடந்து சென்று விட்டான் பார்த்த பிறகு. ஆனால் அவன் ஒரே ஒரு காரியம் செய்தான். அதை அப்போது கம்பர் சொல்லவில்லை, சீதையின் ஆற்றாமையை சொல்லும் போது சொல்கின்றார். இப்போ விட்டாள் ராமனை பார்த்து. இவள் ராமனை பார்த்த பிறகு இவளுக்கு அந்த ராமன் மீது காதல் நோய் வந்து உடலெல்லாம் வெப்பத்தில் கொதிக்கின்றது. தோழிகள்லாம் கூட்டிட்டு போய் என்னமாச்சு, ஐயோ அழகான அவனை ராமனை நான் பார்த்தேனே, என்னால ஆசையை அடக்க முடியவில்லை, எப்போது மறுபடியும் அவனை காண்பேன் என்று சீதை புலம்பிக் கொண்டே இருக்கின்றாள். உடல் வெப்பம் ஏறிக்கொண்டே போக இந்த தோழிமார்கள்லாம் அதை கூட்டிட்டு போய் ஆசனத்துல உட்கார வைக்கிறாங்களா. நீ முதல்ல வந்து உட்காரு, உடம்பு ரொம்ப சூடா இருக்கு, நாங்க உனக்கு வந்து விசிறி விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அருமையான ஒரு காட்சி. ஒரு இளவரசியை பணிப்பெண்கள் இருக்கையிலே அமர்த்தி சாமரம் வீசுகின்றார்கள். இவ்வளவுதாங்க காட்சி. இது ரொம்ப இயல்பான காட்சி இல்லையா? அந்த காலத்துல மன்னர்கள் என்றால் அருகில் நின்று சேடி பெண்கள் சாமரம் வீசுவது ரொம்ப இயல்பான காட்சி. இப்ப எத்தனை பேர் வீட்டுல குமுட்டி அடுப்பு இருக்கு? நிச்சயமா குமுட்டி அடுப்பு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்க வீட்டுல இன்னமும் இருக்கு. ஒரு கற்பனைக்காக சொல்றேன். அந்த குமுட்டி அடுப்புல அந்த மேல கறியை போட்டுருவோம், நெருப்பு பத்த வச்சிருவோம். அத இந்த தீயை மூட்டுறதுக்காக அந்த கீழே ஒரு சின்ன துவாரம் இருக்கும். அது வழியா விசிறி விட்டீங்கன்னாக்க அந்த கீழே இருந்து காத்து போய் மேல அந்த நெருப்பை இன்னும் கணக்கணன்ட்டு வெப்பம் அதிகமாகும். இந்த காட்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. குமுட்டி அடுப்பு இருக்கு, கீழே விசிறி விடுறீங்க, அந்த காத்துல நெருப்பு இன்னும் கனன்று எரிகின்றது. கம்பர் சொன்னார், சீதையை அமர வைத்து இவர்கள் சேடி பெண்கள் விசிறி விட்ட பொழுது தீ இன்னும் பற்றி எரிகிறது அவள் உடம்பிலே. அப்படி பற்றி எரிந்த தீ அவளுடைய கழுத்திலே அணிந்த தங்க மாலையை உருக்குகின்றதாம். அப்படி உருகுகின்ற பொழுது அவள் ஒரு பொற்பாவையை போல் தோன்றினாள் என்று கம்பர் சொல்லுவார். இவ்வளவு இயல்பான காட்சி. ஒரு சேடி பெண் இளவரசிக்கு விசிறி விடுகின்ற காட்சியை மன்மதன் அம்பால் தாக்கப்பட்டதால் கம்பர் சொல்கின்றார், அருகில் நின்று அசைக்கின்ற ஆலவட்டக்கால். ஆலவட்டம்னா இந்த விசிறி விடுற அந்த விசிறி. ஆலவட்டக்கால் எரியினை மிகுத்திட இழையும் மாலையும் கரிகுவ தீகுவ கனல்வ காட்டலால் உருகும் பொற்பாவையை ஒத்து தோன்றினாள் என்று கம்பர் சொல்லியிருப்பார். இப்படி இயல்பான காட்சிகளை எல்லாம் அவன் கற்பனையிலே கம்பன் கொண்டு செல்வது என்பது தயவு செய்து நீங்க அனைவரும் படித்து ரசிக்க வேண்டிய ஒரு பாடல்கள். இப்ப இப்படி எல்லாம் ஆயிடுச்சுங்க. இப்ப அடுத்து சபைக்கு போயாச்சு, ராமன் வில்லை வளைக்க வேண்டும். இப்ப ஜனகன் கொண்டு வந்து வில்ல வச்சுட்டாரு. எல்லா மன்னர்கள்லாம் வராங்க, போய் பாக்குறாங்க, ஒன்னும் செய்ய முடியல சிவதனுசை. இப்போ விஸ்வாமித்ர மகரிஷி அவருடைய குரு ராமனை ஓரப்பார்வை பார்த்தார்.
நீ போய் தூக்கு அடுத்து அப்படின்னு. இப்போ ராமன் வந்து அந்த இருக்கையிலேருந்து எழுந்து சிவதனுசு இருக்கின்ற அந்த இடம் நடந்து போகின்றான். இவ்வளவுதான் காட்சி. இந்த காட்சியை விளக்குவதற்கு ஒரு 10-15 பாடல்களை கம்பர் சொல்கின்றார். இப்ப கதாநாயகன் ஒரு கதையிலே மிக முக்கியமான காட்சி. அந்த இருக்கையிலிருந்து ராமன் எழுந்து சிவதனுசை அடைகின்ற வரை கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், இசையமைப்பு, பாடல் வரி எல்லாம் கம்பர் தான். இங்க அந்த கதாநாயகன் எழுகின்ற நேரத்திலிருந்து அந்த வில்லை வளைக்கும் வரை கம்பர் இசையமைக்கின்றார். அந்த பாடலை நான் சொல்கின்றேன். ஆனால் என்கிட்ட வாத்தியம் ஒண்ணும் இல்லை. அதனால உங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும். நான் பாடலை பாடுவேன், நீங்க வாத்தியம் வாசிக்கணும். ரொம்ப சுலபம். தொடையிலே 2 தட்டு. சரிங்களா? ஒத்துழைக்கிறீங்களா? ஆரம்பிக்கலாமா? 1 2 3. பொழிந்தனையாகுதிவாய் வழி பொங்கி எழுந்த கொழும் கனல் என்ன எழுந்தான் அழிந்தது வில் என்று விண்ணவர் ஆத்தார் மொழிந்த நராசிகள் முப்பகை வென்றார் ஞான முனிக்கொரு நான் இல்லை என்பார் கோன் இவனில் கொடியார் இல்லை என்பார் மாணவன் இச்சிலை கால் வளையானில் பீனதனத்தவள் பேரிலள் என்பார் கரங்கள் குவித்திரு கண்கள் பணிப்ப இருங்களிரிச்சிலையே சில நாயின் நரந்தம் நரை குழல் நங்கையும் நாமும் முருங்கெரியில் புக மூழ்குதும் என்பார். எப்படி என்ன அழகான சந்தம் பாருங்க. கதாநாயகன் அந்த நாற்காலியிலிருந்து இப்படி எழுந்து அந்த சிவதனுசை நோக்கி போகின்றவரை நான் ஒரு 2-3 பாட்டு தான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய இருக்கு. இப்ப இதுக்கும் மன்மதனுக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க கேட்கலாம். ராமன் வில்லை வளைப்பதற்கும் மாறன் இது மலர்கனிக்கு இங்க என்ன தொடர்பு? அங்கதான் நம்ம கம்பரை ரொம்ப வியந்து பார்க்க வேண்டியிருக்கு. அவர் என்ன சொல்கின்றார்? ராமன் இருக்கையிலிருந்து எழுந்து வில்லை நோக்கி நடந்து செல்கின்றான். மாடத்திலிருந்து பெண்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்களாம். சீதை கிட்ட போய் விஷயத்த சொல்லணும் இல்லையா, யார் வளைச்சாங்க அப்படிங்கிற அதை சொல்றதற்காக மாடத்திலே இருக்கின்ற பெண்கள் இவனுடைய அழகிலே மயங்கி இவன் மேல் ராமன் மேல் காதல் கொள்கின்றார்களாம். எனவே ராமனின் நடையழகை பார்த்து மயங்கிய பெண்கள் மேல் மன்மதன் அம்பு எய்தான் என்று கம்பர் சொல்கின்றார். அவரு அதை ராமன் அழகை பார்த்து பெண்கள் மயங்கினார்கள், அவர்கள் மேல் மன்மதன் அம்பு எய்தான் சாதாரணமாக சொல்லவில்லை. அவர் என்ன சொல்றார் தெரியுமா? தூய தவங்கள் தொடங்கிய தொல்லோன் ஏய் அவன் வல்வில் இருப்பதன் முன்னம் சேயிழை மங்கையர் சிந்தை தோறும் ஐயா 1000 வில்லை அனங்கன் இருத்தான்னு முடிச்சார். மன்மதனுக்கு அனங்கன் ஒரு பேரு. காரணம் அவன் உருவம் இல்லாதவன் என்று சொல்கின்றார். இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னாக்க அது ஒரு புனைக்கதையாக உங்களுக்கு தோன்றலாம். மன்மதன் இருந்தான், உருவம் இருந்தது, சிவபெருமான் அவனை 3வது நாள் எரித்து விட்டார். இது ஒரு புனைக்கதையாக தோன்றலாம். ஆனால் இந்த மன்மதனுக்கு காமன் என்று ஒரு பெயர் இருக்கின்றது அல்லவா? காமத்திற்கு உருவம் இருக்கின்றதா? காதலுக்கு உருவம் கிடையாது. எனவே அதுக்கு அனங்கன் என்று பெயர். இந்த காதல் என்கின்ற அங்கம் என்றால் உடல், அனங்கன் என்றால் எதிர்ச்சொல், உருவம் இல்லாதவன் என்று பொருள். இப்ப மன்மதனுக்கு என்ன சொல்லியிருந்தேன்? மன்மதன் கையிலே ஒரு வில் இருக்கின்றது, அவன் மலர்கணைகளை எய்கிறான் என்று சொல்லியிருந்தேன் அல்லவா? இந்த ராமன் சிவதனுசாகிய ஒரு வில்லை வளைப்பதற்கு முன்பு மன்மதன் 1000 வில்லை வளைத்து விட்டானாம். ஏன்னா இவன் அம்பை எடுத்து அந்த பெண்கள் மேல போட்டுக்கிட்டே இருக்கிறானா மன்மதன். அத்தனை பெண்கள் அவர் அழகிலே, ராமன் அழகிலே அவர் மயங்கி விட்டார்கள். எனவே ராமன் ஒரு வில்லை வளைப்பதற்கு முன்பு மன்மதன் தன்னுடைய வில்லை 1000 முறை வளைத்து அம்பை எய்து விட்டான் என்று சொல்கின்றார். தூய தவங்கள் தொடங்கிய தொல்லோன் ஏய் அவன் வல்வில் இருப்பதன் முன்னம் சேயிழை மங்கையர் சிந்தை தோறும் ஐயா 1000 வில்லை அனங்கன் இருத்தான் என்று மன்மத நம்பினை ஒரு எதிர்பாராத ஒரு இடத்திலே கம்பர் கையாள்கின்றார்.
அடுத்ததாக அந்த வில்லை வளைப்பதற்கு ஒரு பாட்டு அது நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறோம். எடுத்தது கண்டார் இற்றது கேட்டார் என்பது மிக ஒரு உலகறிந்த பாடல். அந்த பாடலுக்கு ஒரு பாட்டுக்கு முன்னாடி ஒரு பாட்டுல சொல்றார், அந்த வில்லை தூக்குகின்றான் ராமன். அவ்வளவு ஊரு கூடி தேர் இழுக்க வேண்டிய வில் அது. அதை இடது கரத்தினால் ராமன் தூக்கி விட்டான். அதை எப்படி தூக்கினான் என்றால் ஒரு பூ மாலையை எடுப்பது போல் எடுத்துட்டானாம். அப்படி சொல்லியிருந்தா கூட கம்பரை நம்ம ஒன்னும் அதிகம் பாராட்ட வேண்டாம். ஆனால் அது சீதையின் கழுத்தில் போடுகின்ற மாலையை எடுப்பதை போல் எடுத்தான் என்று கம்பர் சொன்னார். ஆடக மாமலை அன்னது தன்னை இன்னும் சந்த முடியல பாருங்க. ஆடக மாமலை அன்னது தன்னை தேடரு மாமணி சீதை எனும் பொன் சூடக வாழ்வளை சூட்டிட நீட்டும் ஏடவிழ் மாலை இதென்ன எடுத்தான். அந்த வில்லை எடுத்தவன் ஒரு பூவை எடுப்பது போல் எடுத்து விட்டான் அப்படின்னு சொல்லல. ஒரு பூ மாலையை எடுப்பதை போல் எடுத்தான்னு சொல்லல. சீதையின் கழுத்திலே சூட்டுகின்ற மாலையை எடுப்பதை போல் எடுத்தான் என்று கம்பர் சொல்கின்றார். இப்ப ராமன் வில்லை எடுத்தாச்சு, அதை உடைச்சியும் செஞ்சாச்சு. அந்த உடைந்த சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் சீதைக்கு இன்னும் ஆற்றாமை அதிகமாகிறது. ஏன்னா சீதை இன்னும் யாரு உடைச்சாங்கன்னு பார்க்கல, இன்னும் பொண்ணு உள்ளேதான் இருக்கிறா. சத்தம் கேட்டது, யாரு உடைச்சாங்கன்னு பார்க்கல. இப்ப உடைச்சது அவன் தானா இல்லையான்னு தெரியலையே. ஐயோ, எனக்கு வேற யாராவது உழைச்சிருந்தா என்ன பண்றது? நான் மாடத்துல இருந்து நான் பார்த்த ராமன் தான் உழைத்தானா இல்ல வேற யாராவது உழைச்சாங்களான்னு தெரியலையே என்று ஒரு ஆற்றாமை. மீண்டும் அவனுடைய உருவத்தின் மேல் அந்த அவன் காதல் கொள்கின்றாள். அத கம்பர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். சீதைக்கு அலங்காரம் பண்ணும் பொழுது அவர் கம்பர் சொல்லியிருப்பாரு, எப்பேற்பட்ட முட்டாள்கள் இந்த சேடி பெண்கள், அலங்காரம் செய்கிறேன் என்று அழகையெல்லாம் மறைக்கிறார்களே என்று சொல்லியிருப்பார் கம்பர். இப்படி ஒரு முட்டாள் இருப்பார்களா? அந்த அழகுக்கு யாராவது அழகு தேவையா? இல்லாத ஒரு இடுப்பு, சின்னதாக ஒரு கழுத்து, அதை ரசிக்க கூட விடாமல் இந்த சேடி பெண்கள் நகையையும் முட்டியானத்தின் நெற்றிச்சுடியையும் மாட்டி அந்த அழகையெல்லாம் மறைக்கின்றார்களே, இது எப்பேற்பட்ட மடமை என்று கம்பர் சொல்லி இருப்பார். அந்த அலங்காரம் செய்கின்ற ஒவ்வொரு இந்த நெத்திச்சுடி, கழுத்துல போடுற நகை, கழுத்துல போடுற அந்த ஜிமிக்கி, இடுப்புல கட்டுற ஒட்டியானம் என்று ஒவ்வொரு அலங்காரத்திற்குமே ராமனை தொடர்புபடுத்தி சொல்லி இருப்பார் கம்பர். அதுல இந்த காதுல இந்த ஜிமிக்கியை மாட்டுறாங்கன்னா சீதைக்கு, அந்த ஜிமிக்கியை மாட்டும் பொழுது அப்படி மாட்டிட்டு எடுத்துட்டாங்களா அந்த ஜிமிக்கி ஆடுகிறது. அந்த அந்த தோடு இப்படி ஆடும் இல்லையா, தொங்குற தோடு, அந்த எவ்வளவு இயல்பான அந்த தோடு ஆடுகின்ற காட்சியை கம்பர் சொல்லும் போது சொல்கின்றார், சீதையுடைய மனம் வளைத்தது ராமனா இல்லையான தெரியலையே என்று ஊசலாடுவது போல அந்த ஜிமிக்கி ஆடுவதாக கம்பர் சொல்லி இருப்பார். என்ன அழகான ஊமை பாருங்க. அவளுடைய மனம் எப்படி ஊசலாடுகின்றதோ, யார் வளைத்தான் என்று தெரியவில்லையே என்று ஊசலாடுகின்றதோ அதை போல அந்த ஜிமிக்கி ஆடுகிறது என்று கம்பர் சொல்லுவார். கடைசியாக சொல்லி முடிக்கும் போது சொல்லுவார், இந்த உலகத்திலே இருக்கின்ற அத்தனை பெண்களுக்கும், திருமணமான பெண்களுக்கு கழுத்திலே தாலி அணிவிப்பார்கள். அந்த தாலியே திருமாங்கல்யம் என்று பெயர். அந்த திருமாங்கல்யமே லக்ஷ்மி தான் என்ற ஒரு நம்பிக்கை உண்டு. உலகத்திலே இருக்கின்ற அத்தனை பெண்களுடைய கழுத்திலுமே அணியாக இருக்கின்ற இவளுக்கு என்ன அணியை சூட்டுவது என்று கம்பர் கேட்கின்றார். மகளிருக்கெல்லாம் தானணி ஆன போது தனக்கணி யாது மாதோ என்று சொல்வார். இப்படி ஒவ்வொரு பாடலிலுமே கம்பர் ரொம்ப அழகாக வர்ணித்துக் கொண்டே வருகின்றார். இப்ப சீதையினுடைய இந்த ஆற்றாமையை சொல்கின்றார் கம்பர். இப்ப திரைப்படத்துல காதல் காட்சி கதாநாயகன் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கனாக்கா அடுத்து இன்னும் வரணும், பின்னணி இசை வரணும் இல்லையா, பாட்டு வரணும். இங்க எல்லாம் இசை பாட்டு கம்பர் தான். அதே தாளலயம் இதுக்கும் ஒத்து போகும். போடலாமா? ஆரம்பிக்கலாம். பஞ்சரங்கு தீயினாவி பற்ற நீடு கொற்றவில் வெஞ்சரங்கள் நெஞ்சரங்க வெய்ய காமணியவே சஞ்சலம் கலந்த போது தையலாரி உய்ய வந்து
சஞ்சலம் கலந்த போது தையலாரி உய்ய வந்து அஞ்சல் அஞ்சல் என்கிலாத ஆண்மை என்ன ஆண்மையே. கம்பர் சொல்றார், சீதையினுடைய இடத்துல இருந்து பம்பர் அந்த பாட்டை எழுதுறாருங்க. இப்ப சீதை வந்து இவ்வளவு அவன் மேல நான் இவ்வளவு ஆசையோடு இவ்வளவு காதலோடு காத்திருக்கின்றேனே, இப்படி மன்மதன் நம்பினால் நான் தாக்கப்பட்டு இப்படி துன்பப்படுகின்றேனே, இப்படி துன்பப்படுகின்ற நேரத்திலே உனக்கு நான் இருக்கிறேன் என்று காப்பாற்ற வராத நீ எல்லாம் ஒரு ஆண்மகனா என்று கேட்கிறாளாம் சீதை. ராமரை அந்த அவ்வளவு புகழ்ந்திருக்கின்ற கம்பர் அந்த பாடலை எழுதும்போது கதாபாத்திரமாகவே மாறிவிடுகின்றார். நான் இவ்வளவு துன்பத்திலே வேதனையிலே இருக்கும் பொழுது மன்மதன் நம்பினால் நான் என்னை வாட்டும் பொழுது இவன் வந்து என்னை காப்பாற்றாத நீ எல்லாம் ஒரு ஆண்மகனா என்று கேட்கின்றார். அதான் பஞ்சரங்கு தீயின் ஆவி பற்ற நீடு கொற்றவில் வெஞ்ச அரங்கள் நெஞ்ச அரங்க வெய்ய காமன் எய்யவே சஞ்சலம் கலந்த போது தையலை உய்ய வந்து அஞ்சல் அஞ்சல் என்கிலாத ஆண்மை என்ன ஆண்மையே என்று கேட்கிறார். அடுத்தது உங்களுக்கு அந்த பாட்டு தெரிஞ்சிருக்கும், பழைய பாட்டு. அமுதை பொழியும் நிலவே நீ அருகில் வராததேனோ அருகில் வராததேனோ ஒரு பாட்டு, பழைய பாடல். அது சமீபத்தில் வந்த பாடல். பழைய காலத்துல கம்பர் சொல்கின்றார், இந்த சீதைக்கு அந்த நிலம் அமுதை பொழியவில்லையாம், விஷத்தை பொழிகின்றதே. ஒரு நிலா வெளிச்சம், அந்த நிலா வெளிச்சம் என் மீது இந்த விஷத்தை பொழிவது போல் இருக்கின்றதே என்று சொல்கின்றார். ஆரம்பிக்கலாமா? எங்கு நின்றெழுந்ததிந்த இந்து வந்தேன் நெஞ்சுலை அங்கு என்ற நங்க நெய்த அம்பின் வந்த சிந்தை நோய் பொங்குகின்ற கொங்கை மேல் விடம் பொழிந்ததென்னினும் கங்குல் வந்த திங்களன்றகம் கலங்கம் இல்லையே. என்ன அழகான பாட்டு பாருங்க. சீதை சொல்றா, அன்று வந்தது அன்று வந்த இந்து அப்படிங்கிறா. அந்த இந்து என்கிற தமிழ் சொல்லுக்கு நிலவு என்கின்ற பொருள். எங்கு நின்று எழுந்தது இந்த இந்து வந்து, என்ன அழகான வார்த்தை பிரயோகம் பாருங்க கம்பருடையது. இந்து வந்து என் நெஞ்சுல என் நெஞ்சிலே உலா வந்த இந்த இந்து என்றால் அந்த நிலா விஷத்தை பொழிகின்றதே. ஒருவேளை வானச்சந்திரன் தான் வந்திருந்ததா? இல்லையே. கங்குல் வந்து திங்கள் அன்று இரவிலே வருகின்ற நிலா அல்ல. ஏனென்றால் அந்த நிலவிலே கலங்கம் இல்லையே என்று சொல்கின்றார். வந்தது ராமன் என்கின்ற ஒரு நிலவு, அவனாகத்தான் இருக்கும். என்றால் வானத்திலே தோன்றுகின்ற நிலாவிற்கு களங்கம் உண்டு. கங்குல் வந்த திங்கள் அன்று அகம் களங்கம் இல்லையே என்று கம்பர் சொல்கின்றார். இப்படியாக திருமண படலும் செல்கின்றது. திருமணம் எல்லாம் முடிந்து விட்டது. திருமணம் முடிந்து கைகேயிடம் வரங்களை ஒரே நாளிலே ராமன் ஆட்சியை துறந்து காட்டிற்கு வந்து விடுகின்றான். இப்படி காட்டிற்கு வந்து இருந்த பொழுது சூர்பனகை வருகின்றாள். இந்த சூர்பனகை தூரத்திலிருந்து ராமனை பார்க்கின்றாள். அவள் மீது மன்மதன் அம்பு பாய்கின்றது. இந்த காட்சியை கம்பர் ரொம்ப அழகா சொல்கின்றார். இந்த சூர்பனகை ராமனை பார்த்து ஆசைப்படுகின்ற முதல் பாடல் கம்பர் சொல்கின்றார். இவன் மன்மதனாக இருப்பானோ? சூர்பனை நினைக்கின்றாளாம், இவன் மன்மதனாக இருப்பானோ? இல்லையே, அவனுக்கு உருவம் கிடையாது. ஒருவேளை இந்திரனாக இருப்பானோ? அவனுக்கு 1000 கண்கள் ஆச்சு, அவனுக்கு 2 கண்கள் தானே இருக்கு. ஒருவேளை சிவபெருமானா இருப்பானோ? இல்லையே, 3 கண்கள் ஆச்சு, 2 தானே இருக்கு என்று மனதை போட்டு குழப்பிக் கொண்டே வருகின்றாள். இவ்வளவு அழகாக ஒரு ஆண்மகன் இருக்கின்றான், இவன் யாராக இருக்கும்? இவள் மனதிலே ஆசை தீ பற்றி எரிகின்றது. அந்த பாடலை முதல் பாடலை கம்பர் சொல்கின்றார். சிந்தையில் உரைபவர்க்கு உருவம் தீர்ந்தது, இந்திரருக்கு 1000 நயனம், ஈசருக்கு முந்தியது மலர்க்கன் ஒரு 3 4 தோள் உந்தியின் உலகடித்தார்க்கு என்று உண்ணுவாள் என்று சொன்னார். இதுல ரொம்ப அழகா நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப சீதைக்கு ராமன் வந்தது காதல் அல்ல, அது காமம். அந்த முதல் பாடலை அவள் சொல்லும் போது கம்பர் அவர் எடுத்தாள்கின்ற 3 விஷயமுமே காமத்தை பற்றியதுதான்.
இப்போ சிந்தையில் உரைபவர்க்கு உருவம் தீர்ந்தது என்றால், சிந்தையில் உரைபவர்னா யாரு? அனைவர் மனதிலுமே இருப்பது இந்த ஆசை என்கின்ற தீ. அவனுக்கு உருவம் தீர்ந்து விட்டது அப்படின்னா உருவம் இல்லை, இல்லாதவன் மன்மதன். எனவே சிந்தையில் உரைபவர்க்கு உருவம் இல்லை, ஆனால் ராமன் மன்மதனாக இருக்க வாய்ப்பில்லை. இந்திரருக்கு 1000 நயனம் எப்படி வந்தது? இந்திரன் முறை தவறி ஒரு பெண்ணோடு தொடர்பில் இருந்ததனாலே 1000 கண்ணாக போக வேண்டும் என்பது இந்திரனுக்கு கிடைத்த சாபம். எனவே அதுவும் காமத்தால் வந்து மன்மதன் அன்பால் வந்து வினை. ஈசருக்கு முந்தியது மலர்க்கனோர் 3. முக்கண்ணால் தான் சிவபெருமான் மன்மதனை அழித்தார். நீங்க நல்லா அந்த விஞ்ஞான ரீதியா நீங்க யோசிச்சு பாருங்க. மனிதர்களுக்கு இருப்பது 2 கண்கள். 3வது கண் என்பது நீங்கள் ஞானம் என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த ஞானத்தினால் காமத்தை சிவபெருமான் ஒழித்து விட்டார் என்று சொல்கின்றார். 3வது கண்ணால் நெருப்பு வைத்து மன்மதனை அழித்தார் என்பது புனைவு கதையாக தோன்றினாலும் கூட நீங்க அறிவியல் ரீதியாக யோசித்து பார்த்தால், நாம் நம்முடைய ஆசைகளை துறந்து ஞானத்தை நாம் அடையும் பொழுது காமத்தை அழித்து விடலாம் என்கின்ற கருத்தினை நாம் யோசித்து பார்க்கலாம். அதனால் ஈசருக்கு முந்தியது மலர்க்கனோர் 3, 4 தோள் உந்தியின் உலகளித்தார்க்கு என்று உண்ணுவாள். விஷ்ணு மகாவிஷ்ணு என்றால் அவனுக்கு 4 தோள்கள் ஆயிற்று, எனக்கு 2 தோள் தானே இருக்கு. சூர்பனகை புலம்புகின்றாள். காதல் நோய் முற்றி போகிறது அவளுக்கு. அதுக்கப்புறம் சொல்றா, இப்ப சிவனும் இல்லை, விஷ்ணுவும் இல்லை, இந்திரனும் இல்லை, நிச்சயம் மன்மதன் தான். ஆனால் உருவத்தை இழந்த நாள் முதல் இதுகாரம் தவம் செய்து அந்த உருவத்தை மீண்டும் வாங்கி கொண்டுதான் வந்திருக்க வேண்டும் என்று சொல்கின்றாள் ராமனை பார்த்து. இந்த என்னென்னவோ அவள் பலவாறு புலம்புகிறாள். மன்மதன் நம்பினால் தாக்கப்பட்டு காதல் நோய் முற்றி போய் பிதற்ற ஆரம்பித்து விட்டாள். அதிலே இவள் சூர்பனகையா வாயிலாக கம்பர் ராமனை வர்ணிக்கும் பாடல்கள் தயவு செய்து நீங்க அனைவரும் படிக்க வேண்டும். அவ்வளவு அழகாக எந்த ஒரு பெண்ணுமே, ஒரு பெண்ணால கூட அப்படி ஒரு ஆணை வர்ணிக்க முடியாது. அங்கம் அங்கமாக வர்ணிக்கிறார் கம்பர். ரொம்ப இயல்பான காட்சி, நீங்க யோசிச்சு பாருங்க. ரொம்பவும் இயல்பான காட்சி. பூமியிலே புல்லு முளைச்சிருக்குறங்க, அவ்வளவுதான். நீங்க எங்க போனாலும் பார்க்கலாமா பூமியில புல்லு முளைச்சிருக்குமா? இப்ப சூர்பனகை நிக்கிறா ஒரு இடத்துல, தள்ளி நிக்கிறான் ராமன். இன்னும் ராமன் சூர்பனகையை பார்க்கல. சூர்பனகை ராமனை பார்க்கின்ற அந்த அந்த பார்க்கிற தூரத்திலே பூமியில புல்லு முளைச்சிருக்குது. அவள் கம்பர் சொல்கிற கற்பனையாக, உடுத்த நீர் ஆடைகள், அதாவது பூமாதேவி இருக்கின்றாள் இல்லையா, அந்த பூமி தாய்க்கு ராமனுடைய அடித்தளம், அவனுடைய திருவடி பட்டு ரோமாஞ்சனமாக அந்த மயிர்கூச்சி எறிந்து விட்டதாம். அதுதான் பூமியில புள்ளி இப்படி நீட்டிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. எவ்வளவு இயல்பான காட்சி, அதுல எவ்வளவு விஞ்ஞானமாக நீங்க யோசித்து பார்க்க வேண்டும். உடுத்த நீர் ஆடைகள். அவர் காலத்திலே நோட்டு பேனா கிடையாது, எழுத்தாணியில தான் எழுதணும் பாடல்களை. பஸ் இருக்கா, ட்ரெயின் இருக்கா, ஒண்ணும் கிடையாது. பூமியை என்ன சொல்கின்றார்? உடுத்த நீர் ஆடைகள். பூமி 3/4 பாகம் நீரால் சூழ்ந்திருக்கிறது என்பது கம்பர் சொல்கின்றார். எப்படி தெரிந்தது அவருக்கு நம்ம நினைத்து பார்க்க முடியவில்லை. உருவச் செவ்வியல், பார்க்க அழகாக இருக்கின்றாள். பிடித்தொரு நடையினள், ஒரு பெண் யானை போன்ற அழகான அழகாக நடக்கின்றாளாம் பூமி தாய். நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப வென்றால் பூமி நகர்கிறது என்பது அவருக்கு தெரிந்திருக்கின்றது. இப்போது நாம் சொல்கின்றோம் பூமி நகர்வதாக சமீபத்தில் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தார்கள் என்று. எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கம்பர் எழுதியிருக்கின்றார். பூமியை பிடித்தரு நடையினள், நடக்கின்ற பூமி என்று சொல்லி இருக்கின்றார். பெண்மை நன்று இவன் அடித்தளம் தீண்டலின் அவனிக்கு அம்மயிர் பொடித்தன போலும் இப்புல் என்று உண்ணுவாள் என்று சொல்கின்றார் கம்பர். அதுக்கப்புறம் என்னென்னவோ பாடுறான் அவனை பார்த்து. ஒண்ணுமே இல்லை, அவன் தவ வேடத்துல இருக்கின்றான் ராமன். தவ வேடத்திலே இருக்கும் பொழுது அந்த தவக்கோலம், தவ வேடம், அந்த தவக்கோலத்திலே இருக்கின்ற பொழுது அந்த அவனுடைய நீண்ட அந்த முடியை இப்படி கொண்டையை போட்டிருக்கிறாங்க. அவ்வளவுதான். இதுதான் ரொம்ப இயல்பான காட்சி. ராமன் தன்னுடைய முடியை விரிச்சு விடாம கொண்டையாக போட்டிருக்கின்றான். சூர்பனகை சொல்றா, என்ன அழகான கருன்னு வளர்ந்திருக்கின்ற முடி. இப்படி அவன் அந்த முடியை இப்படி அவிழ்த்து விட்டான்னா அப்படி கால் வரைக்கும் வரும் போல இருக்கு. இவன் மட்டும் தவ வேடத்திலே இல்லாமல் இந்த முடியை அவிழ்த்து விட்டான் என்றால் இவனை பார்க்கின்ற பெண்கள் எல்லாம் உடை உயிர் யாவையும் துறந்து அப்படியே மயங்கி விடுவார்கள் என்று சொல்கின்றான். இன்னைக்கு தொலைக்காட்சி விளம்பரங்களிலே
இந்த கிளினிக் பிளஸ் ஆல் கிளியர் ஷாம்பு எல்லாம் போட்டு அந்த பொண்ணை இப்படி முடியை அவிழ்த்து விட்டா நம்ம பார்க்கிற ஆண்களுக்கு எல்லாம் மனசுல மன்மத நம்ப எல்லாம் பாயும் இல்லையா, அந்த மாதிரி இவ சொல்கின்றாள். இவனுடைய முடியை மட்டும் அவிழ்த்து விட்டுட்டான்னு வச்சுக்க, பார்த்த பொண்ணெல்லாம் விழுந்துட்டா அப்படிங்கிறான் சூர்பனகை. தொடையமை, என்ன அழகான பாடல் பாருங்க. தொடையமை நெடுமழை தொங்கலாம் என கடை குழன்று இடைநெறி கரிய குஞ்சியை சடையென புனைந்திலன் எண்ணில் தையலார் உடை உயிர் யாவையும் உடையுமால் என்றாள் கம்பர். ஐயோ, அந்த பெண்கள் எல்லாம் அதனுடைய மானமெல்லாம் போகுமே பெண்களுக்கு என்று சொல்கிறாளாம். இப்படி பலவாறாக அவள் ராமனை வர்ணிக்கின்றாள். கடைசியில ராமனை போய் சந்தித்தாள். சீதை இடையூறு செய்ய லக்ஷ்மணனால் மூக்கறுபட்டாள். இந்த மூக்கறுபட்ட காட்சி என்னவோ, ஐயோ அம்மான்னு கத்துறா, மூக்கு அறுபட்டு போச்சு, உலகமே கேட்கின்ற அளவிற்கு அதிர்ந்து போகிற அளவுக்கு கத்தி அழுகின்றாள். அந்த பாடலை நீங்கள் தயவு செய்து அனைவரும் படிக்க வேண்டும். ஒவ்வொரு பாடலுமே இந்த சூர்பனகையின் புலம்பல் என்று ஒரு பாடல், ஒரு 10-15 பாடல் எழுதியிருப்பார் கம்பர். அந்த சூழ்நிலைக்கு ஏற்றால் நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு உடலிலே நமக்கு காயம் ஏற்பட்டால் நம்ம மனதிலே வாயிலே வருகின்ற முதல் வார்த்தை என்ன? அம்மா சொல்லுவோம். பெரும்பாலும் ஐயையோ ஐயையோ என்பது இயல்பான வார்த்தை. அதுவும் ஒரு மூக்கு காதுகளை எல்லாம் இழந்த ஒரு நபர் சொல்வது ஐயையோ ஐயையோன்னு கத்துவாங்க முதல்ல. அந்த ஐயையோ ஐயையோ ஐயையோன்னு கத்துகின்ற அந்த வார்த்தையை வைத்து கம்பர் பாடலை எழுதுகின்றார். மரணேயும் நெடுங்கானில் மறைந்துரையும் தாபதர்கள் உரனேயோ அடலரக்கர் ஓய்வேயோ உற்றுதிர்ந்தார் அரணேயோ அயனேயோ அரியேயோ எனுமாற்றல் கரணேயோ யான்பட்ட கையறிவு காணாயோ. நீங்க பாடலை யோசித்து பாருங்கள். எத்தனை இடத்துல ஓகாரம் ஐயையோ ஐயையோ ஐயையோ. மரணேயும் நெடுங்கானில் மறைந்துரையும் தாபதர்கள் உரனேயோ அடலரக்கர் ஓய்வேயோ உற்றுதிர்ந்தார் அரணேயோ அயனேயோ அரியேயோ எனுமாற்றல் கரணேயோ யான்பட்ட கையறிவு காணாயோ என்று உறவினர்கள் எல்லாம் கூப்பிட்டு அழுகின்றாள். ராவணா, கரணே, இந்திரஜித்து, மருமகனே எல்லாம் எங்கடா போயிட்டீங்க என்று கடைசியில யாரும் காப்பாற்றுவதற்கு வரவில்லை. அங்கே ஒரு கம்பர் ஒரு நகைச்சுவையை வைத்தார். அந்த புலம்பலிலுமே கொல்லீரும் கும்பகர்ணனை போல் எல்லீரும் உறங்குதீரோ என்று போட்டார் ஒரு வார்த்தை கம்பர். இப்படி அழைக்கின்றேனே, ஒருத்தரும் வரமாட்டேங்கிறீங்களே, என்ன என் அண்ணன் கும்பகர்ணன் மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கிறீங்களா என்று அந்த புலம்பலை முடிப்பார். முடித்த பொழுது ராமன் வருகின்றான். ராமன் காலில் விழுந்து ஐயோ என்று கதறி விழுகின்றாள். இந்த விழுகின்ற இடத்திலே கம்பர் ஒரு வார்த்தையை போட்டார்கள். நுட்பமாக நாம் சிந்திக்க வேண்டும். உன் மீது நான் காதல் வைத்ததால் எனக்கு நிலைமையை பார் என்று அவள் சொல்லவில்லை. கம்பர் சொன்னார், அந்தோ உன் திருமேனிக்கு அன்பு இழைத்த வன்பிழையால் எந்தாய் யான் பட்டது கான் என்று சூர்பனகை சொல்கின்றார். உன் மேனையின் மீது நான் ஆசைப்பட்டதனால் எனக்கு துன்பத்தை பார் என்று இந்த புலம்பலிலும் சூர்பனகை சொல்வதாக கம்பர் எழுதியிருக்கின்றார். ஆக சூர்பனகை ராமன் மேல் கொண்டது காதல் அல்ல என்றது கம்பர் மறுபடியும் பதிவு செய்கின்றார். குய்யோ முய்யோன் கதறி அழறா சூர்பனகை. ராமன் ஒரே கேள்விதான் கேட்டான். எவ்வளவு நகைச்சுவையா இருக்கு பாருங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, என்ன கேட்டுப்போன்னு நினைக்கிறீங்க? ராமன் யாரும் நீங்க எதிர்பார்க்கவே முடியாது யாருமே. இப்ப ராமன் ஏற்கனவே சூர்பனகையை பார்த்திருக்கிறான். ஏன்னா முன்னாடி அவன்கிட்ட பேசியிருக்கிறா. நீ என்ன பொண்ணு கேட்க வரியான்னு கேட்டிருக்கிறா. பேச்சுவார்த்தை நடந்திருக்கின்றது. அதற்கு பிறகுதான் சீதையை தாக்க போய் லக்ஷ்மணனால் காயப்பட்டிருக்கின்றாள். இப்ப மறுபடியும் சூர்பனகை ராமனும் பார்க்கின்றாள். ராமன் என்ன கேட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க? கம்பர் சொன்னார், அம்மா நீ யார் என்றான். ஏன்னா ராமனுக்கு அடையாளம் தெரியவில்லையாம். மூக்கு காதோட பார்த்தாச்சு. இப்ப மூக்கு எல்லாம் இல்லாதனால யாரும் புதுசா வேற பொண்ணு வந்திருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அம்மா நீ யார் என்றான்னு கம்பர் வார்த்தையை போட்டார். அப்போது சூர்பனகையை சொல்கின்றாள், நான் உன்னை பார்ப்பதற்காக வந்தேன். உன் தம்பி என்னுடைய மூக்கு அறுத்து விட்டான். தம்பியை கூப்பிட்டு ராமர் கேட்டார், ஏன்டா அப்படி பண்ண? இல்ல சீதையை கொல்ல பாய்ந்தால் அதனால நான் அப்படி செய்தேன். நீ ஏன் சீதையை கொல்ல பாய்ந்த? ராமன் கேட்கின்றான். கம்பர் சொல்ற, என்னுடைய கணவரின் 2வது மனையை பார்த்தா எனக்கு கோபம் வராதா என்று கேட்கிறாளாம். என்னுடைய கணவர் என்னுடைய சக்காலத்தியை பார்த்தா எனக்கு வயிறு எரியாதா? அப்படிதான் செய்வேன் நானு. மாற்றவளை கண்டக்கால் அழலாதோ மனம் என்றால் என்று கம்பர் வார்த்தையை போடுவார். அதை கேட்டு ராமன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இப்போதும் புழக்கத்திலே இருக்கின்ற வார்த்தை. யாராவது நம்ம கிட்ட வம்பு எடுத்தா நம்ம என்ன சொல்லுவோம்? ஏய் ஓடியே போயிரு,
அதே வார்த்தையை கம்பர் பயன்படுத்துகின்றார். ஓடிப்போ என்றனர் என்று சொன்னார் கம்பர். ராமன் சூர்பனகையை ஓடிப்போ என்று சொன்னானா. சொன்ன உடனே சூர்பனகை ஓடி வந்து விட்டாள். எங்க வந்திருக்கிறா இப்போ? அடுத்து அண்ணன் கிட்ட முறையிடுறதுக்கு. இப்ப ராவணனை பார்க்க போக இடத்துலதான் கதையிலே வில்லனுடைய அறிமுகம். இந்த ராவணன் அமர்ந்திருக்கின்ற அரசவையின் அமைப்பை கம்பர் சொல்கின்ற பாடல்கள் நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு பாட்டில ஆரம்பிச்சு 22 பாடல்களை தான் ராவணன் பேரையே பயன்படுத்துகிறார் அவர். 22 பாடல்களிலே அவனுடைய அரசவையின் சிறப்பு, அவன் வீற்றிருக்கின்ற சிறப்பு, அவனுடைய குழு வீற்றிருக்கின்ற சிறப்பு அத்தனையும் சொல்கிறார் கம்பர். 22 பாடல்கள் வில்லனுக்கு. அவனுடைய அறிமுகத்தை வைப்பதற்கே அந்த பாடல்களை எல்லாம் சொன்னால் நமக்கு நேரம் இருக்காது. அறிமுகம் ஆகிவிட்டது. ராவணன் அமர்ந்திருக்கிறான். ராவணன் சபைக்கு சூர்பனகை வந்து விட்டாள். என்னம்மா இப்படி வந்து நிக்கிறே, என்ன ஆச்சு என்று அண்ணன் கேட்கின்றான். இல்ல, காட்டுல இந்த மாதிரி அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தானுங்க, இந்த மாதிரி மூக்க அறுத்து விட்டார்கள். அதுக்கப்புறம் கரணை வர சொன்னேன். கரனுக்கு அவனுக்கும் சண்டை நடந்தது. ராமன் கரனை கொன்று விட்டான் என்று கதையா கேட்கிறான் ராவணன். என்ன ஆச்சு, இப்படி ஆச்சு, என்ன அப்படி இப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு கடைசியா தான் சரியான கேள்வியை கேட்டான். நீ செய்த தவறு என்ன என்று கேட்கின்றான். இப்படி அவர்கள் உன்னை ஆக்குவதற்கு நீ செய்த காரியம் என்ன? அப்ப என்ன செய்திருக்கணும் சூர்பனகை? சீதையை நான் தாக்குவேன் என்று அவள் சொல்லவில்லையாம். யாவர்க்கும் எழுத ஒண்ணாத அழகை இருக்கின்ற சீதையை உனக்காக நினைத்தேன் அல்லவா, அதுதான் நான் செய்த பிழை என்று சொல்கின்றார் சூர்பனகை. அந்த சீதையை எப்பேற்பட்ட அழகு, இங்கதான் அவருடைய ஆட்டத்தை ஆரம்பிக்கின்றார் சூர்பனகை. எப்பேற்பட்ட அழகு வாய்ந்த ஒரு பெண்ணை உனக்காக நான் நினைத்தேன் அல்லவா, அதுதான் நான் செய்த பிழை. அடுத்த வார்த்தை ராவணன் கேட்கின்றான். செத்து போன தம்பிகள் எல்லாம் மறந்து போச்சு, மாமன் மருமகள் எல்லாம் மறந்துட்டான். ஆரவள்? முதல் வார்த்தை கம்பர் போடுகின்றார். அழகான பெண்ணா? யாரவள் என்று கேட்கின்றானாம். ஆரவள் என்னலோடும் அரக்கியும் ஐய. அவ சொல்ற சூர்பனகை, பாரவள் பாதம் தீண்ட பாக்கியம் படைத்ததம்மா, பேரவள் சீதை என்று வடிவெல்லாம் பேசலுற்றாள் என்றார் கம்பர். இப்போது மன்மத நம்பால் தாக்கப்பட்டது ராவணன். என்னென்னவோ சொல்றா. அப்படியா? அவ கண்ணு எப்படி இருந்தது? இங்க தங்கச்சிக்கு மூக்கையும் காதையும் காணும். இவன் அவளை கேட்கிறான் சீதைக்கு, அவ கண்ணு எப்படி இருந்தது, அவன் மூக்கு எப்படி இருந்தது, அவளுடைய கழுத்து எப்படி இருந்தது, அவ அழகையெல்லாம் வர்ணிக்கிறியா எனக்கு என்று கேட்கின்றான். சூர்பனகை சொன்னாள், தனித்தனியாக சொல்ல முடியாது, கண்ணு தனியா காது தனியா சொல்ல முடியாது என்னால. சரிடி, மொத்தமா எப்படி இருந்தாலும் சொல்லி முடிச்சிடேன்டின்னா அதுவும் சொல்ல மாட்டேன். இன்னடி தனித்தனியாவும் சொல்ல மாட்டேங்கிறேன், மொத்தமாவும் சொல்ல மாட்டேங்கிறா, அப்ப எப்படிதான் எனக்கு தெரியும்னா, நாளையே காண்டி என்றே என்று சொன்னாள் அவள். நாளையே காண்டி என்றே நான் உனக்கு குறைப்பது என்ன? நீதான் நாளைக்கு நேர்ல பார்க்க போறியா? அப்புறம் என்ன இந்த உரையாடலை பாருங்க. நாளைக்கு தான் நீ நேர்ல போய் தூக்கிட்டு வர போற இல்ல அப்படின்னு இவனே அவன் ஆசை ஏத்தி விடுறா. இந்த சூர்பனகை ராவணனை பார்த்து மூக்கறுபட்டு ராவணனை சந்தித்து ராவணன் சீதையை கடத்தி கொண்டு சென்று யுத்தம் நடந்து ராமன் ராவணனை கொல்கின்றதை அருணகிரிநாதர் திருப்புகழிலே ஒரு 2 பாட்டுல முடிச்சிட்டார். ரொம்ப அழகான பாட்டு. திருத்தணிகையில் இருக்கின்ற முருகப்பெருமானை மேல அருணகிரியார் திருப்புகழ் எழுதும் போது சொல்கின்றார். நல்ல அருமையான சந்தமுடைய பாடல். தயவு செய்து நான் ஒவ்வொரு கூட்டத்திலுமே நான் வேண்டி கேட்பது இதுதான். தயவு செய்து நம்பிக்கைகளுக்கு அப்பாற்பட்டு திருப்புகழை குழந்தைகளுக்கு தயவு செய்து சொல்லிக் கொடுங்கள். அதுதான் உங்கள் குழந்தைகளுக்கு தமிழை பிழையின்றி பேசவும் எழுதவும் கற்றுக் கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு காவியம். இறை நம்பிக்கை இருந்தால் பக்தி சுவையோடு சேர்த்தோ நம்பிக்கை சுவையாவது இந்த குழந்தைகளுக்கு ஊட்டுங்கள் என்று நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். திருத்தணி முருகப்பெருமான் அருணகிரியார் பாடுறார். தாக்கமருக்கு ஒரு சாரையை வேறொரு சாட்சி அறப்பசி யாரையை நீரிடு சாஸ்திர வழிக்கதி தூரனை வேர்விழ் தவமூழ்கும் தாற்பரிய மற்றுழல் பாவியை நாவலர் போர் பறி உற்றுணையே கருதாதிகள் சாற்று தமிழ் குறை ஞானியை நாள்வரை தடுமாறி போக்கிடமற்ற விரதாவனை ஞானியர் போற்றுதலற்றது ரோகியை மாமருள் பூத்த மலத்திரைய கூறியை நேரிய புலையேனை
போக்கி விடக்கடனோ அடியாரோடு போய் பெருகை கிளையோ அகதியானது போர்ச்சுடர் வஜ்ரவி வேல்மயிலாவருள் புரிவாயே மூக்கரை மட்டை மகாபல தாரணி சூர்ப நகைப்படு மூலி உதாசினி மூர்க்க குலத்தி விபீஷணர் சோதரி முழுமோடி மூத்தவரக்கன் ராவணன் ஓடியல் வேற்றி விடக்கமலாலய சீதையை மோட்டன் வளைத்தொரு தேர்விசையே கொடு முகிலே போய் மாக்கன சித்திர கோபுர நீழ்படை வீட்டில் இருத்திய நாள் அவன் வேறற மார்க்கம் முடித்த விலாளிகள் நாயகன் மருகோனே வாச்சிய மத்தள பேரிகை போல்மறை வாய்ப்பு திருத்தனி மாமலை மேவிய பெருமாளே என்று அருணையிலே என்ன அழகான சந்தம் பாருங்க. மூக்கரை மட்டை சூர்பனகை சொல்றார். மூக்கரை மட்டை மகாபல தாரணி சூர்பனகை படு மூலி உதாசினி மூர்க்க குலத்தி விபீஷணர் சகோதரி முழுமோடி மூத்த வரக்கன் ராவணனோடு இயல்பு ஏற்றிவிட கமலாலய சீதையை மோட்டன் வளைத்து ஒரு தேர்மிசையே கொடு முகிலே போய் வானத்திலே போனான் ராவணன். மாக்கன சித்திர கோபுர நீழ்படை வீட்டில் இருத்திய நாள் அவன் வேறற மார்க்கம் முடித்த விலாளிகள் ராமன் மருகோனே என்று முடித்தார். இப்படி சூர்பனகை ராவணனுக்கு ஆசையை ஏற்றிவிட கம்பர் சொன்னார், எல்லாவற்றையும் மறந்தான் ராவணன். எதையெல்லாம் மறந்தான்? தம்பிகளை மறந்தான், தான் பெற்ற பாவத்தை மறந்தான், தனக்கு இருக்கின்ற பழியை மறந்தான். இங்கதான் மன்மத நம்பு வருது. கரணையும் மறந்தான், தங்கை மூக்கினை கடிந்து நின்றான், உரணையும் மறந்தான், உற்ற பழியையும் மறந்தான், வெற்றி அரணையும் கொண்ட காமன் அம்பினால் முன்னை பெற்ற வரணையும் மறந்தான், ஒன்றே ஒன்றை மறக்கவில்லை, கேட்ட மங்கையை மறந்தில்லாதான் என்று சொன்னார் கம்பர். கேட்ட மங்கையை மட்டும் அவன் மறக்கவில்லை என்று சொன்னார். இப்படியாக ராவணனுக்கு 10 தலைகள் என்று நாம் சொல்கிறோம் இல்லையா? இந்த ராவணனுக்கு கொலுவீற்றிருக்கின்ற சபையிலே 10 தலைகள் என்ன செய்கிறது என்பதை கம்பர் சொல்கின்றார். ஒவ்வொரு தலைக்கும் ஒவ்வொரு செயலை சொல்கிறார் கம்பர். ரசிக்க வேண்டியது. அவர் சில பெண்கள் ராவணனோடு ஊடல் கொண்டாடுகிறார்களாம். அந்த ஊடலினால் வருகின்ற அந்த ஊடலை சமாளிக்கின்றது ஒரு முகம். இன்னொரு பொண்ணு, என்னங்க எப்ப பார்த்தாலும் மண்டோதரி கூடவே இருக்கிறீங்க, என் வீட்டுக்கு பக்கம் வரவே மாட்டேங்கிறீங்களேன்னு ஒரு பொண்ணு கேட்கிறாளாம். அவளை சமாதானப்படுத்துவதாக ஒரு முகம். அவரை சபையில நடனம் ஆடுகின்ற மகளிரை எல்லாம் வசப்படுத்துகிற ஒரு முகம். அப்புறம் பாடிக்கொண்டே இருக்கின்ற மகளிரை எல்லாம் சைட் அடிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு முகம். தேவரோடு இருந்து அரசியல் செய்கின்றது ஒரு முகம். மந்திர ஆலோசனை செய்கிறது ஒரு முகம். அடுத்து என்ன பாவம் செய்யலாம் என்று யோசிக்கிறது ஒரு முகம். ஜானகியின் முகத்தையே நினைத்துக் கொண்டிருக்கிறது ஒரு முகம். 8 முகம் ஆயிடுச்சு. சீதையின் கற்பை நீந்தி கடப்பது எப்படி என்று நினைக்கின்றது ஒரு முகம். சீதையை நம்மை ஏன் விரும்பவில்லை என்று நினைத்துக் கொண்டு கண்ணாடியே பார்த்து கொண்டிருக்கிற ஒரு முகம் என்று சொன்னார் கம்பர். ஊடினார் முகத்து உரும்நரை ஒரு முகம் உண்ண, கூடினார் முக களிநரை ஒரு முகம் குடிப்ப, பாடினார் முகத்து ஆரமுது ஒரு முகம் பருக, ஆடினார் முகத்து அணியமுது ஒரு முகம் மருந்த, தேவரோடு இருந்த அரசியல் ஒரு முகம் செலுத்த, மூவரோடு மந்திரம் ஒரு முகம் முயல, பாவகாரிதன் பாவகம் ஒரு முகம் பயில, பூவை சாணகி உருவடு ஒரு முகம் பொருந்த, காந்தல் மெல்விரல் சனகியின் கற்பெனும் கடலை நீந்தி ஏறுவது எங்கன் என்ற ஒரு முகம் இணைய, சாந்தளாவிய வனமுலை மகரித்தல் சூழ்ந்தால் ஏந்தும் ஆடியில் எழிலினை ஒரு முகம் நோக்க என்று கம்பர் சொல்வார். இப்படி பெண்களையே நினைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பிறவி. 10 முகத்துல 2 தான் உருப்படியான வேலை பண்ணிட்டு இருக்கு. ஒண்ணு தேவரோடு இருந்த அரசியல், இன்னொன்னு மந்திர ஆலோசனை. மீது 8 முகமும் பெண்கள் பின்னாடிதான். இப்படியாக மன்மத நம்பினை தாக்கப்பட்ட பல கதாபாத்திரங்களை நாம் பார்த்தோம். கடைசியாக ராமன் நம்பியின் சிறப்பை சொல்லி முடித்து விடுகின்றேன். ராவணனை கொன்றுவிட்டான். இந்த வெள்ளெருக்கம் சடைமுடியான் என்கின்ற பாடல் உலக புகழ் பெற்றது எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். ஆனால் அதற்கு முந்தைய ஒரு பாடலிலே ராமன் அம்பு மன்மத நம்பை பத்தி பார்த்தாச்சு. ராமன் அம்புக்காக ஒரு சிறப்பு சொல்லணும் இல்லையா? அந்த ராவணனை கொன்று விட்டான். இந்த ராமனுடைய வில்லில் இருந்து புறப்பட்ட அம்புகள் ராவணனை கொன்றது.
அது எவ்வளவு வேகமாக சென்றதுங்கிறது கம்பர் உதாரணம் சொல்கின்றது. நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியுமா? யாராவது ஒளியின் வேகத்திலேன்னு சொல்லலாம், விரைவாக போச்சுன்னு சொல்லலாம், என்னவோ உதாரணம் சொல்லி இருக்கலாம். கம்பர் சொன்னார், ராமனுடைய வெளியிலிருந்து புறப்பட்ட அம்பு ராவணன் உடம்பை துளைத்து அந்த பக்கம் வெளியில வந்து விட்டது. ஆனால் ஒரு அம்பிலே கூட இரத்தக்கரை இல்லை என்று கம்பர் சொல்கின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்பு இங்க குத்தி அந்த பக்கம் வந்து ரத்தக்கரையே அந்த அம்பு இல்லை, அது எவ்வளவு வேகமா போய் எவ்வளவு வேகமா வந்திருக்கணும், யோசிச்சு பாருங்க. இப்படி அவர் கையாளுகின்ற உதாரணங்கள், ஓமைகள், கற்பனைகள் எல்லாம் எத்தனையோ. எனவே இந்த காலத்திலே அனைவரும் கேட்பது புதுசா என்னதுக்கு ஒரு ஆப் கூட நம்ம அப்டேட் பண்ணாம யூஸ் பண்ண முடியறது இல்லை. அப்டேட் புதுசா கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதற்கெல்லாம் வித்திடுவது தமிழ் இலக்கியங்கள் மட்டுமே. உங்கள் கற்பனை சக்தியை அதிகரிக்க செய்வதும் புதிய படைப்புகளை உங்களுக்கு உருவாக்குவதற்கு உந்துதலை தருவதும் தமிழ் இலக்கியங்கள் மட்டுமே. எந்த இலக்கியமாக இருந்தாலும் சரி. ஆனால் நம்பிக்கைகளுக்கு அப்பாற்பட்டு, மதங்களுக்கு அப்பாற்பட்டு தயவு செய்து அனைவரும் கம்பராமாயணத்தை படிக்க வேண்டும். கவிக்கோ அப்துல் ரஹ்மானுக்கு கம்பர் விருது கொடுத்தவர்கள் நாங்கள். எனவே கம்பனை போற்றுங்கள், கம்பனை படியுங்கள், தமிழை போற்றி வணங்கி வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.